விஸ்வாவை ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கொள்ள சொன்ன ஆதியிடம், இல்ல மச்சான், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவ டெலிவரிக்கு அப்புறமா லீவ் எடுத்துக்கிறேன். அடப்பாவி, ஆனாலும் நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா தாண்டா இருக்கீங்க. சரி சரி, மணியாச்சு, கிளம்பு. உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஏன் தங்கச்சி கூட தான் உனக்காக காத்துட்டு இருப்பா. சீக்கிரமா கிளம்பு. ஆமால, வயசு வேற இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போகணும்னு சொன்னான். சரிடா, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நண்பர்கள் இருவரும் அவர்களது காரில் ஏறி தங்களுடைய மனைவிகளை பார்ப்பதற்காக உற்சாகமாக புறப்பட்டு சென்றனர். வீட்டிற்கு சென்றதும் விஸ்வா தன் மனைவியை அழைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள கோவில், பார்க் அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்தவனுக்கு அவளுக்கு வாந்தி இல்லாமல் இருப்பதை பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது தன் மனைவியின் உடலை தேட வேண்டும் என்று நினைத்திருந்தவனுக்கு இப்பொழுது அவள் அனைத்து பொருட்களையும் சாப்பிடுவது நிம்மதியாக இருந்தது. அதே நேரம் வீட்டிற்கு சென்ற ஆதி வைஷுவிடம், நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமாடி? குழந்தைங்க இருக்காங்க ஆதி. அட ஏண்டி, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தான் அம்மா சித்தி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தனியா வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நம்ம வெளியில போயிட்டு டின்னரையும் முடிச்சிட்டு வந்துடலாண்டி. சரி ஆதி, நீங்க அத்தை கிட்ட சொல்லிடுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா தயாராகலாம் என்று கூற, சரி, நான் அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரேன். நானும் வரேனே. சரி வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே வந்தவன், அம்மா, இன்னைக்கு நானும் வைஷுவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்படியே டின்னரை சாப்பிட்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிறீங்களா? என்னப்பா இது கேள்வி? குழந்தைங்களை பாத்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது சொல்லு. பாவம் வைஷு ரொம்ப நாளாவே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா. அவளுக்கும் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும்ல. இந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால அவளும் நீயும் தாராளமா வெளியே போயிட்டு வாங்க என்று கூறியதும் தன் மாமியாரை பெருமை பொங்க பார்த்த வைஷு, தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ சோ மச். என்னம்மா, நீயும் என்னோட பொண்ணுதான், புரிஞ்சுதா? நீ போய் ஃபர்ஸ்ட் கிளம்பு என்று கூறவும் உடனே ஆதி, சரிம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம் என்று விட்டு வேகமாக மேலே வந்தவன் வைஷு உடைமாற்றும் அறைக்கு செல்ல பார்க்கவும் அவளை தடுத்து நிறுத்தி, இருடி, இன்னைக்கு நான் தான் உனக்கு சாரிய சூஸ் பண்ணி கொடுப்பேன், ஓகேவா? ஓகே ஆதி என்றவள் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்க்க அனைத்து சேலைகளையும் ஒன்றின் மேல் ஒன்றாக தூக்கி நோட்ட பார்த்தவன் அதிலிருந்து கருப்பு நிற ஷிஃபான் சாரியை எடுத்தான். வைஷு, இன்னைக்கு இந்த சாரி கட்டிக்கிட்டு வாடி, சூப்பரா இருக்கும் என்று அவன் கூறவும் சரி என்றவள் அதை வாங்கி கொண்டு உடைமாற்றும் அறைக்கு சென்று அந்த புடவையை கட்டிக்கொண்டு தன்னை முழுவதுமாக தயார்படுத்தி வெளியே வந்து பார்க்க ஆதி பால்கனியில் நின்று யாருடனோ போன் பேசி கொண்டிருந்தான். பின்பு ஏதோ ஒரு உந்துதலில் மெதுவாக திரும்பி பார்க்க அங்கு அவன் மனைவி கிரேக்க சிலை போல செதுக்கிய அழகில் தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தவன் அந்த கருப்பு நிற சாரியில் அவளிடம் தொக்காக விழுந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மெதுவாக அவள் அருகே வரவும் அதற்குள் அவனோ, நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன் என்று போனை கட் பண்ணி பாக்கெட்டுக்குள் போட்டுவிட்டு அவள் அருகில் வந்ததும் அவள் தாடையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, வைஷு, என்னாதி, இப்போ அவசியம் நம்ம வெளியில போகணுமாடி? என்ன விளையாடுறீங்களா? வெளியில போலாம்னு ஆசை காட்டி என்ன கிளம்ப வச்சுட்டு இப்ப போகணுமான்னு கேக்குறீங்க? நான் என்னடி பண்றது? உன்னை பார்த்த உடனே எனக்கு மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆதி, விளையாடாதீங்க, நீங்க என்ன ரொம்ப சோதிக்கிறீங்க. நானே இருந்திருந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வெளியில போலாம்னு ஆசையா இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்புறம் உங்களை என் பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன். நான் போய் குழந்தைங்களோட படுத்து தூங்கிடுவேன் என்று கோபமாக கூற, அடிப்பாவி, இது என்னடி வினோதமான பனிஷ்மெண்டா இருக்கு? ஆமா, பின்ன பொண்டாட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணா? அதெல்லாம் சரி, நீங்க வாயேன் என்று அவள் தோளில் மாலை போல தன் கைகளை போட்டு கொண்டவன், அது எப்படி ஒரு நாளும் நீ அழகாயிட்டே போற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. அதெல்லாம் உங்க மன பிராந்தி பாஸ். அப்படியெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டியோட அழகு தினமும் கூடிக்கிட்டே தான் போகுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்று அவள் கேட்டதும், அவ புருஷன் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் தான் அதுக்கு காரணம் என்று கூறி அவள் நெற்றியோடு நெற்றி முட்ட அதில் அவள் முகமெல்லாம் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்தது.
நானும் அதே அளவுக்கு தான் என் புருஷனை காதலிக்கிறேன் என்று கூறியவள் மெதுவாக ஏக்கி அவன் நெற்றியில் தன் இதழினை பதிக்க அந்த ஒற்றை முத்தம் போதுமே, அவனுக்கு வேறு என்ன வேண்டும் என்பது போலத்தான் இருந்தது. ஆனாலும் இப்படி ஒரே முத்தத்தில் என்ன எப்படி அவுட் பண்றதுன்னு உன்கிட்ட தாண்டி கத்துக்கணும். சான்ஸே இல்ல. உன்னோட முத்தம் சும்மா நச்சுன்னு இருக்கு தெரியுமா? சி போங்காதி, நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில போகலாம் என்று கூறி அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வர இருவரும் ஜோடியாக கீழே இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்த கண்மணிக்கு கண் குளிர இருந்தது. கீழே வந்தவர்கள் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் பாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக காரில் ஏற உடனே காரை ஸ்டார்ட் செய்து எடுத்துக்கொண்டு சென்றான் ஆதி. போகும் வழியெல்லாம் வைஷுவின் அழகை ரசித்து பார்த்து கொண்டே வந்திருக்க அப்பொழுது அவளோ, ஆதி ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தா ரோட்டை யார் பாக்குறது? அதெல்லாம் உன் புருஷன் கரெக்டா பார்த்து தான் ஓட்டிட்டு போவேன், நீ கொஞ்சம் அமைதியா வாடி. என் அழகு பொண்டாட்டிய எங்கேயாவது ரசிக்க விடுறாளா பாரு. ஹலோ பாஸ், நீங்க தான் எப்ப பாரு ரசிச்சுட்டே இருக்கீங்களே, இதுக்கு மேல ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நீ அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கடி. இந்த பிளாக் சாரி உனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது, உன் கலருக்கு நல்லா கான்ட்ராஸ்டாவே இருக்குது என்று அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொண்டிருக்க, அடிச்சு விடுங்க பாஸ், உங்க வாய் எவ்வளவு பொய் வேணாலும் பேசலாம். என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடிச்சு விடுற மாதிரியா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அந்த பிரபலமான ஹோட்டலின் முன்பு வந்து காரை பார்க் செய்தான். ஹதி, நம்ம ஃபர்ஸ்ட் டின்னருக்கு தான் வந்திருக்கோமா? ஆமாண்டி, உனக்காக இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வாவ் சூப்பர் ஆதி. சரி வா என்று அவள் கையை தன் கையுடன் கோர்த்து கொண்டு உள்ளே செல்ல அவனுக்கு அங்கே மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்தவர்கள் பார்வை இவர்கள் இருவரின் மேலே இருந்தது. பின்பு அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு வைஷுவை அழைத்து சென்றதும் உள்ளே பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் தான் பூலோகத்தில் தான் இருக்கிறோமா அல்லது ஆகாயத்தில் இருக்கிறோமா என்ற சந்தேகமே வந்துவிடும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. பேக்ரவுண்டில் ஒரு இனிமையான பாடலின் மியூசிக் ஓடிக்கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டே இருவரும் அந்த சேரில் எதிரெதிரே அமர்ந்ததும் அந்த இருட்டான இடத்தில் மெழுகுவத்தியின் வெளிச்சத்தில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து ரசித்த வண்ணம் அமர்ந்திருந்தனர். ஹாதியோ தன் காதலை மொத்தமாக திரட்டி தன் கண்களில் வைத்து அவள் கண்களுடன் கலந்து கொண்டிருக்க அவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் கண்ணை எட்டே நகர்த்த வேண்டும் என்ற நினைப்பு கூட மறந்து போனது. மெதுவாக அவன் கைகளை எடுத்து அவள் கைகளோடு கோர்த்து கொண்டு, வைஷு, நம்ம 2 பேரும் இப்படி தனியா என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்லடி. ஆமா ஆதி, இனிமே அப்பப்போ நம்ம தனியா மீட் பண்ணணும், இல்லனா எனக்கு மென்டல் பிரஷர் அதிகமாகுது. ஆபீஸ்லயும் ஒர்க்லோடு அதிகமா இருக்கு, வீட்லயும் உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால இனிமே வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி வெளியில வந்துடலாம்டி. என்ன ஆதி, இவ்ளோ பிரச்சனையில இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உன்கிட்ட சொல்லி உன்னையும் டிப்ரெஷன் பண்ண வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். பாவம், நீயே உன் உடம்பையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதுக்கடையில நான் இத வேற சொல்லி உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுல்ல, அதுக்காகத்தான் என்றதும் அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன் கணவன் ஒரு ஆளே அந்த சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்தவும் அந்த குடும்பத்தை வழி நடத்தவும் போராடி கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு தன்னால் எந்த உதவியும் அவனுக்கு செய்ய முடியவில்லையே என்று மனதுக்குள் மிகவும் வருத்தமாக இருந்தது. சிறிது நேரம் அமைதியாக அவள் யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரம் அவள் விரல்களை எடுத்து வைத்து ஒவ்வொரு விரலுக்கும் சொடக்கு விட்டு கொண்டிருந்தான் ஆதி. அவளிடம் இருந்து எந்த எதிர்ப்பும் வராததால் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன், வைஷு, என்னடி ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லாதி, நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன், அத எப்போ இருந்து பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அத பத்தி உங்ககிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி என்ன விஷயம் யோசிச்சிருக்கீங்க மேடம்? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா? ஆமா, மேற்கொண்டு ஏதாச்சும் படிக்க போறியா? இல்லாதி, ஜாபுக்கு போக போறேன். என்ன என்று அதிர்ச்சியாக அவளை பார்க்க, பிளீஸ் ஆதி, வெயிட் பண்ணுங்க, நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். என்னடி இப்ப வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆதி, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பேச விடுங்க.
சரி சொல்லு என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கேட்க, ஆதி என்ன பாருங்களேன் என்று அவன் கையை தன் கைக்குள் வைத்து அழுத்தி கொண்டவள், இங்க பாருங்க ஆதி, நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காமையே ஏன் கோவப்படுறீங்க? பின்பு முகத்தை திருப்பி சோகமாக வைத்துக் கொண்டு, சரி சொல்லு என்றான் சலிப்பாக. ஆதி, நான் ஜாபுக்கு போறேன்னு தான் சொன்னேன்னு தவிர வெளியில போறேன்னு சொல்லல. நான் நம்ம கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கவா என்று கேட்டதும் அவனுடைய கண்கள் அப்படியே சாசரி போல விரிந்தது. என்னடி சொல்ற? நிஜமா தான் ஆதி, எனக்கும் வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. அதான் உங்க கூட ஆபீஸ்க்கு வரலாம்னு இருக்கேன். அதெல்லாம் ஓகேடி, ஆனா இப்போ வேண்டாம், ஒரு 6 month ஆவது போகட்டும். ஏன் ஆதி இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, இப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் நீ. பரவாயில்ல ஆதி, ஆல்ரெடி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். இப்போதைக்கு ஒரு ஹாஃப் டேக்கு மட்டும் வந்து ஒர்க் பண்றேன். அதுக்கு மேல ஹாஃப் டே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் போனதும் ஃபுல் டேவை நான் ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன விஷயம் சொல்ற? இதெல்லாம் சரியா வருமா? கண்டிப்பா சரியா வரும். நான் எனி டைம் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதி. அதுவும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு சும்மாவே வீட்ல இருக்க எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குது. அதே ஆபீஸ்க்கு வந்தனா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்ச சப்போர்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கலாம் என்றதும் அவனுக்கு தோன்றிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவனுக்கு இப்பொழுது வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது என்று அவளிடம் கூறியிருக்கவே கூடாது என்றுதான் தோன்றியது. அதனால்தான் அவள் இந்த முடிவெடுத்து விட்டாளோ? எனக்காக அவள் உடல் உள்ள நிலை பற்றி கூட கவலைப்படாமல் அலுவலகம் வருகிறேன் என்று கூறுகிறாள் என்று நினைத்து தன் மனைவியை பார்த்தவனுக்கு மிகவும் கர்வமாகவே இருந்தது. அவள் கையை தன் உள்ளங்கையில் எடுத்து வைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டவன், வைஷு, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுப்பேண்டி. இல்லாதி, இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உடனே எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங்க போட்டு கொடுங்க. நான் நாளையில இருந்து ஆபீஸுக்கு வரப்போறேன். என்ன, நாளையில இருந்தே வா? வீட்ல இன்னும் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. குழந்தைங்க வேற இருக்காங்க. ஏண்டி இப்படி அவசரப்படுற? அதெல்லாம் அத்தை என் குழந்தைய பத்திரமா பாத்துக்குவாங்க. நான் என் அத்தையோட குழந்தைய நல்லா பாத்துக்கணும் இல்ல என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே கண்ணடிக்க, அதில் ஒரு நிமிடம் ஆதி சொக்கித்தான் போனான். சரிடி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரின்னு தான் தோணுது. நம்ம வீட்ல போய் அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேவா என்றதும் அவன் ஆர்டர் செய்த ஃபுட் அனைத்துமே அவர்கள் டேபிளை வந்து அலங்கரித்தது. பின்பு மெதுவாக ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஊட்டி கொண்டு அந்த டின்னரை மிகவும் ரொமான்டிக்காக முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு வந்தனர். வீட்டிற்குள் நுழைந்ததும் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அம்மா, குழந்தைங்கம்மா? இப்பதான் தூங்க வச்சேன், நல்லா தூங்கிட்டாங்க. இதோட அவங்க காலையில தான் எழுந்திருப்பாங்க. நிச்சயமாவாமா? பரவாயில்லையே. ஹா அம்மா, அப்பா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும் என்றதும் அங்கு அனுவும் கார்த்தியும் வர, சொல்லாதி, என்ன விஷயம்? அம்மா, வைஷு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அவ இப்போ காலேஜ் முடிச்சிட்டா இல்லையா, அதனால நம்ம கம்பெனில வந்து ஏதாச்சும் ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. வாவ், சூப்பர் வைஷு, பரவாயில்லையே. நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கியா? ஆமா அத்தை, வீட்லயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. காலேஜும் முடிஞ்சிடுச்சு. அதான் இவர் கூட ஆபீஸ்க்கு போனா அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல என்றதும் உடனே கார்த்தியும், வைஷு, நீயும் ஆபீஸ்க்கு வந்துருவியா? நம்ம 2 பேரும் ஒரே கேபின்ல உட்காந்து வேலை பண்ணலாம், செம்ம ஜாலியா இருக்கும் என்று கூறவும், அனு அவனை இடித்து விட்டு, எங்க போனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அண்ணி. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்களும் ஆபீஸ் போயிட்டா அப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்ல. என்னன்னு நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வந்து இந்த 4-5 நாள்ல ஒரு நாளாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பியா? உன் புருஷன் பின்னாடியே சுத்துறதுக்கு தான் உனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இது வேற நான் இல்லன்னா உனக்கு ரொம்ப போர் அடிக்குமா? பாருங்க ஆதி, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு என்றதும் ஆதி சிரித்து விட்டு, என்னன்னு நீ எப்படி இருந்தாலும் கிளம்பி உங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் வைஷு வீட்டுல சும்மா தானே இருக்க போறா. அதான் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிருக்கா. ஆதி, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும்.
வைஷுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமேப்பா. அதாம்மா, இப்போதைக்கு நான் ஒரு ஹாஃப் டே மட்டும் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஓகே, தாராளமா நீ என் மருமகளை கூட்டிட்டு போ என்று கூற உடனே விஸ்வநாதனை பார்த்தவன், என்னப்பா நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே பிசினஸ் நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்தே கவனிச்சுக்கோங்க. 2 பேரும் அத நல்ல வழியில கொண்டு போய் இன்னும் சிறப்பா செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. உடனே ராமுவும், ஆமாண்ணா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. எனக்கு வைஷு மேல நம்பிக்கை இருக்குது. அவ கண்டிப்பா அவளோட வேலையை சூப்பராவே பிக்கப் பண்ணிப்பா என்று ஆளாளுக்கு பெருமையாக கூற வைஷுவிற்கோ மிகவும் ஆனந்தமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம குடும்பம் நம்ம மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கைய நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா காப்பாத்தணும் என்று மனசுக்குள் நினைத்தவள் ஆதியை பார்த்து, என்ன ஆதி, அப்போ நாளையில இருந்து நானும் உங்க கூட வரட்டுமா? தாராளமா வாடி என்று கூறியவன், அம்மா எங்களுக்கு இப்போ டயர்டா இருக்கு, நாங்க ரூமுக்கு போறோம். பசங்க அழுதுதுன்னா கொடுத்து அனுப்புங்க அத்தை. சரிம்மா, கண்டிப்பா என்றதும் ஆதி அவளை அழைத்து கொண்டு மேலே சென்றான். அதை பார்த்த கார்த்தி அனுவை பார்த்து, இங்க பாரு, கல்யாணம் ஆகி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனா இவங்களுக்கு குழந்தை இருக்கிற மாதிரியே நினைப்பில்ல. ஜாலியா காதல் ஜோடிகளா சுத்தி சுத்தி வர்றாங்க. நீ என்னடான்னா என்ன விரட்டி விடுறதுலயே குறியா இருக்க. போடி, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் என்று சொன்னதும், என்ன கார்த்தி, அதான் நேத்தே நமக்குள்ள அதெல்லாம் சரியா போயிடுச்சுல்ல. இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் நான் நடந்துக்குவேன் என்று கூறி வெட்கத்துடன் சிரிக்க, நிஜமாவாடி? பாக்குறேன், என் பொண்டாட்டி எப்படி எனக்காக மாறி இருக்கான்னு நான் பாக்குறேன் என்று கூறவும், சரி வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு ரூமுக்கு போலாம். அடிப்பாவி, ஒரு மனுஷி சேஞ்ச் ஆகலாம், இப்படி எல்லாம் பொசுக்குன்னு சேஞ்ச் ஆக கூடாதுல்ல. அட வாங்க பாஸ், சீக்கிரம் சாப்பிட்டு போய் ஆகிற வேலையை பார்ப்போம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்று அமர்ந்து இரவு உணவை முடித்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். அதற்கு முன்பே வைஷு குழந்தைகளை எழுப்பி அவர்களுக்கு பால் கொடுத்து முடித்துவிட்டு வெளியே வரவும் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஆதி வேகமாக தங்கள் அறைக்குள் நுழைந்து கொண்டான். உள்ளே நுழைந்து கதவை சாத்தியதும் அவனுடைய பார்வையின் வெப்பம் தாங்காமல் பெண் அவளோ பாகாய் உருகி கொண்டுதான் இருந்தாள். ஆதி, என்னடி, ஏன் இப்படி பாக்குறீங்க என்று தட்டு தடுமாறி கேட்க, ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன், யார் என்ன சொல்வாங்க என்று கூறியபடியே அவள் அருகே வர அவளோ பின்னாடியே நெருங்கி நெருங்கி செல்ல 2 எட்டில் அவளை தாவி பிடித்து இழுத்தவன் அதே வேகத்தில் அவளை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்து இறுக்கமாக அணைத்து அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தினை புதைத்து தன் மூச்சு காற்றினை அவள் மேல் தெறிக்க விட்டான். அவளின் வெப்பம் தந்த சூட்டில் தாங்க முடியாமல் பெண் அவளின் உயிரோ உருகி துடித்துக் கொண்டிருந்தது. அவள் உடல் முழுவதும் தன் உதட்டை வைத்து ஊர்வலம் நடத்தி கடைசியாக அவளது உதட்டினில் வந்து தன் உதட்டினை வைத்து கவ்விக்கொண்டு ஆழ்ந்த முத்தத்தினை கொடுத்து கொண்டிருக்க, அவனின் முத்தத்தின் வீரியம் தாங்காத பெண்ணின் உதடுகள் தானாக பிளக்க, உடனே அவள் பச்சரிசி பற்களையும் தாண்டி அவனுடைய ஆழ்ந்த முத்தத்தின் மூலமாக அவள் வாய்க்குள் ஒரு போர்க்களமே நடத்தி கொண்டிருந்தான். அந்த முத்தத்திலேயே பெண்ணவள் மொத்தமாக துவண்டு அவன் மேலேயே விழுந்ததும் அப்படியே அவளை தன் 2 கைகளாலும் ஏந்தி கொண்டு மெத்தையில் சென்று கிடத்தியவன் மீண்டும் விடாமல் அந்த முத்தத்தினை தொடர்ந்தான். ஒரு பக்கம் அவன் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் கைகள் அவளது ஆடைகளை கலைந்து கொண்டிருந்தது. அதே நேரம் அவளோ அவனது சட்டை பட்டனை கழட்டி கொண்டிருந்தாள். இருவருக்குள்ளும் மோகத்தை பற்றி எரிய சிறிது நேரத்தில் ஆடையில்லாத உடல்களோடு இருவரும் ஒருவரோடு ஒருவராக பின்னி பிணைந்து கொண்டு இருந்தனர். அவனோ அவள் உடல் முழுவதும் நீந்தி கொண்டிருக்க, அவளோ ஆதி ஆதி என்று முணங்கிக் கொண்டிருந்தாள். பின்பு மீண்டும் அவள் முகத்தருகே வந்தவன் அவள் கண்களை திறக்க சொல்லி, வைஷு, என்னாதி, நீ எனக்கு ஒரு நாளும் புதுசா தெரியறடி. அதே மாதிரி ஒரு நாளும் நீ எனக்கு ரொம்பவே அதிகமா வேணும்னு தான் தோணுதி தவிர உன் மேல இருக்கிற காதலும் அன்பும் குறையவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா நீ இல்லனா என்னால வாழ முடியாதுன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ மட்டும் என் கூட ஆபீஸ்க்கும் வர ஆரம்பிச்சிட்டனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எனி டைமும் பிரியாம ஒத்துமையாவே இருக்கலாம் என்று என்னவோ பேசிக்கொண்டே செல்ல
அவளுக்கு அதையெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுதே ஆதி கூடவே இருப்பதை நினைத்தவளுக்கு மனம் மகிழ்ந்து கொண்டிருக்க மீண்டும் அவன் அவனுடைய வேலையில் குறியாக மெதுவாக அவளது பெண்மைக்குள் நுழைந்து விட்டான். அதற்கு பிறகு விடிய விடிய அந்த அறை முழுவதும் அவர்களுடைய முத்த சத்தமும் முனங்கல் சத்தமும் தான் அதிகமாக இருந்தது. குழந்தைகளும் இரவு முழுவதும் நன்காக உறங்கிவிட்டதில் கண்மணியும் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. விடியும் கட்டத்தில் அவளை விட்டு பிரிந்தவன், சரி நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வேற வரேன்னு சொல்லியிருக்கல்ல என்றதும், சி பூங்காதி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். இப்போ டைம் என்னாச்சு தெரியுமா? இதுக்கு மேல தூங்கி காலையில எப்படி எழுந்திருக்க முடியும்? இட்ஸ் ஓகேடி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு கூட வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முடியாது, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் கண்டிப்பா நாளைக்கு ஆபீஸ்க்கு வருவேன். அடியே மக்கு பொண்டாட்டி, நாளைக்கு இல்லடி, இன்னைக்குதான். என்ன என்று அதிர்ந்தவள், இப்போ டைம் என்னாச்சு? 4:30 ஆகுதுடி லூசு பொண்டாட்டி. அட பாவி ஆதி, இப்படி பண்ணிட்டியே என்று அவன் மார்பிலேயே குத்த அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தவன் வெடுக்கென்று அவளை இழுத்து தன் மேல் போட்டு போர்த்தி கொண்டு படுத்து உறங்க தொடங்கினான். அவன் மார்பு தந்த சூட்டிலேயே குழந்தையைப் போல உறங்கிவிட்டாள். அதே நேரம் விஸ்வாவோ கவிதாவை பக்கத்தில் இருக்கும் கோவில் பார்க்கெல்லாம் அழைத்து சென்று விட்டு வீட்டிற்கு வந்தவன் அவன் கையாலேயே இரவு உணவை ஊட்டிவிட அதை பார்த்து பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பொழுது கேசவன் கண்மணியிடம், அங்க பார், மாப்பிள்ள நம்ம பொண்ணுக்கு எவ்வளவு அழகா ஊட்டி விடுறாரு, நம்ம பொண்ண ரொம்ப நல்லா பாசமாவே பாத்துக்கிறாரு. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நாம பாட்டுக்கு ஊரார் பேசுறாங்க, அவங்க பேசுறது எல்லாம் காதுல எடுத்துக்கிட்டு இந்த தம்பிய வேண்டாம்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கவே இருக்காது. இல்ல கல்யாணி? ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஸ்கூல் டியூஷன் அனைத்தும் முடித்துவிட்டு பிரசாந்த் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஓடி வந்து அவன் மாமாவை அணைத்துக் கொண்டான். மாமா, அக்கா எப்படி இருக்கீங்க? குட்டி தம்பி எப்படி இருக்கான்? தம்பின்னு முடிவே பண்ணிட்டியாடா என்று விஸ்வா கேட்க, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் மாமா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உனக்கு ஹாஃப் டேல எக்ஸாம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க, நீ என்ன இப்பதான் வர? அது ஒண்ணுமில்ல மாமா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடீஸ் பண்ணிட்டு ஈவினிங் டியூஷன் இருந்துச்சு, அதையும் முடிச்சுடுதா நேரா வீட்டுக்கு வர. அவ்வளோ பெரிய படிப்பாளியாடா நீ? இல்லையா மாமா, நல்லா படிச்சா தானே உங்களை மாதிரி கௌரவமா ஒரு வேலையில இருக்க முடியும். அது என்னவோ கரெக்டா சொன்னடா மச்சான். நீ நல்லா படி, வேலையை பத்தி எல்லாம் கவலையே படாத. நம்ம ஆபீஸ்லயே உனக்கு ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுக்க சொல்றேன். இல்லனா நீ பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் தாராளமா என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் என்று கூறவும் உடனே பிரசாந்தோ விளையாட்டுத்தனமாக, அப்படியா மாமா, அப்போ ஏன் நீங்க இன்னும் ஆதி மாமா கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே என்றதும் ஒரு நிமிடம் அவனுக்கு பக் என்று தூக்கி போட்டது. கவிதாவோ அவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று தெரியாததனால் அவளும் பதற்றத்தில் முழிக்க, என்ன மச்சான், திடீர்னு எதுக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாடா? எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் ஆதி மாமா கம்பெனிலேயே வேலை செய்வீங்க? உங்களுக்கும் சொந்தமா ஒரு தொழில் வேண்டாமா என்று சிறுபிள்ளைத்தனமாக அவன் கேட்க, அதே நேரம் விஸ்வாவின் முகமோ மாறிக்கொண்டிருந்தது. அதை கவனித்த கவிதா, பிரசாந்த், என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேச மாட்டியா? உங்க மாமா என்ன அந்த கம்பெனில சம்பளத்துக்கு வேலை செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லையாக்கா, நான் அப்படித்தானே இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தப்பு பிரசாந்த், நீ நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆதி அண்ணா, ஹரி அண்ணா, உன் மாமா 3 பேருமே ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் சேர்ந்துதான் இந்த பிசினஸையே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்க மாமாவும் ஹரி அண்ணனும் இந்த பிசினஸ்க்காக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலனாலும் இப்போ இவங்க 2 பேருமே ஆதி அண்ணாவோட பார்ட்னர்ஸ் தான். அது தெரியுமா உனக்கு? தெரியாம நீ பாட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்க என்றதும் கல்யாணிக்கும் கேசவனுக்கும் தூக்கி வாரி போட்டது. என்னமா கவிதா சொல்ற, நிஜமாவா? ஆமாமா, இந்த விஷயம் எனக்கே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பிரசாந்துக்கு என்ன ஏதுன்னே தெரியாம விஸ்வாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறான். மாமா,
சாரி, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நீங்க எனக்கு சொன்னீங்க இல்லைங்களா, அதான் அத நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் நான் சொன்னேனே தவிர மத்தபடி தப்பான அர்த்தத்துல எதுவும் சொல்லல மாமா. சாரி, என்னை மன்னிச்சிருங்க என்று பயந்த மாதிரி அவனிடம் மன்னிப்பு கேட்க உடனே தன் நிலைக்கு வந்தவன், இட்ஸ் ஓகே பிரசாந்த், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. குறிப்பா ஆதி முன்னாடி மட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசிடாத, அவன் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவான் என்று கூறியவன் வேகமாக கையை கழுவி விட்டு, கவி, நான் ரூம்ல இருக்க, நீ பொறுமையா வா என கூறிவிட்டு செல்ல, என்ன விஸ்வா, நீங்க சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலடி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். கவிதாவிற்கு கோபமாக வந்தது. பிரசாந்த், எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பேசு. ஓ வயசுக்கு இந்த பேச்செல்லாம் தேவையில்லாதது தானே. ஓ நல்லதுக்கான சொன்ன மாமாவை கிராஸ் கொஸ்டின் கேட்டு அவரை இப்படித்தான் இன்சல்ட் பண்ணுவியா? அக்கா சாரிக்கா, நான் அப்படி நினைக்கவே இல்லை என்று பிரசாந்த் கண் கலங்குவது போல ஆகிவிட்டதும் உடனே கவிதாவோ அவன் தாடையை தட்டிவிட்டு, சரிடா சில் பண்ணு, இதுக்கு மேல மாமா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆழத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஒண்ணுமே இல்லாம உங்க மாமா இருந்த காலத்துல ஆதி அண்ணாதான் அவருக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு இவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நன்றிய நட்ப என்னைக்கும் மறக்க கூடாதுடா பிரசாந்த். நம்ம எதை வேணாலும் மறக்கலாம்டா, ஆனா கஷ்ட காலத்துல நம்மள தூக்கி விட்டவங்கள எந்த காலத்துலயும் மறக்க கூடாது. அதுவும் இல்லாம ஆதி என் வைஷுவோட ஹஸ்பண்ட். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இப்போ ஒண்ணு மண்ணுமா ஒரே குடும்பமா இருக்கோம். அத நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பேசி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளயும் ஃபேமிலிக்குள்ளயும் தயவு செஞ்சு பிரச்சனையை மட்டும் உண்டு பண்ணிடாத பிளீஸ் என்று கூறியவள் வேகமாக எழுந்து ஒரு தட்டெடுத்து தன் கணவனுக்கு தேவையான டிஃபனை எடுத்து வைத்துக் கொண்டு, அம்மா இன்னைக்கு எனக்கு பால் வேணாம், நான் சீக்கிரம் போய் தூங்க போறேன் என்று கூறிவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டாள். அவள் உள்ளே சென்றதுதான் தாமதம். கல்யாணியும் கேசவனும் சேர்ந்து பிரசாந்தை திட்டி தீர்த்து விட்டனர். கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அறையில் லைட்டை கூட போடாமல் இருட்டில் மெத்தையில் படுத்துக்கொண்டு மல்லாக்க பார்த்தபடியே எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான் விஸ்வா. என்ன இவரு இப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு? இருட்டுல இந்த பிரசாந்த் வேற தேவையில்லாம பேசி அவர் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். சாப்பிடாம கூட வந்துட்டார் பாவம் என்று லைட்டை போட்டுவிட்டு அவன் அருகில் வந்ததும் அவன் பட்டென்று கண்களை மூடிக்கொண்டான். விஸ்வா பிளீஸ் கோச்சுக்காதீங்க, நான் என்ன தப்பு பண்ண? பிரசாந்த் அப்படி கேட்டதுக்கு நான் அவனை நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு நீங்க உங்களோட கோவத்தை என்கிட்ட காட்டாதீங்க விஸ்வா. நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ரொம்ப பாவம் இல்லையா என்று அவள் வயிற்றில் கையை வைத்துக் கொண்டு பேசுவதை பார்த்தவனுக்கு அதற்கு மேல் அவளிடம் மௌனமாக இருக்க தோன்றவில்லை. பட்டென்று எழுந்து அமர்ந்து அவளை தன் அருகே அமர வைத்தவன், கவி, இந்த கேள்விய உன் தம்பி கேட்டதுனாலதான் ஏதோ சின்ன பையன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதே வேற யாராவது கேட்டிருந்தாங்களா என்னோட பதிலே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னொரு டைம் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி என்ன கேட்க வேண்டாம்னு சொல்லிடு. அது மட்டும் இல்ல, இது ஆதி முன்னாடி மட்டும் எந்த காலத்திலயும் ஒரு வார்த்தை வரக்கூடாது. அவன் உண்மையாலுமே எங்களை அவனோட உயிர் நண்பனா நினைச்சுதான் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறான். இப்படி யாராவது கேட்கும் போது தாண்டி நாங்க யாரோங்கிற மாதிரி எங்களுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. விஸ்வா, நீங்க ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? சரி, இந்த பேச்ச நம்ம இதோட விடுவோம். நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஊட்டிட்டு சாப்பிடாமே வந்துட்டீங்க? இல்லடி, எனக்கு சாப்பிட முடியல. அப்படியெல்லாம் சொன்னா நான் விட மாட்டேன். பாப்பா இப்பதான் என்கிட்ட சொன்னுச்சு, என்னம்மா நீ மட்டும் சாப்பிட்ட, எங்க அப்பாவை பட்னி போட்டியான்னு. அதனாலதான் இப்ப பாருங்க, உங்க பாப்பா சொன்னதுக்காக உங்களுக்கும் டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் தான் ஊட்டி விடுவேன், நீங்க சாப்பிடுவீங்களா என்று வலுக்கட்டாயமாக அவன் வாயில் கொண்டு போய் வைக்கவும், பாப்பா சொன்னங்காட்டியும் நான் சாப்பிடுறேன் சரியா என்று அவள் ஊட்டிவிட ஆசையாக அவளையே பார்த்து கொண்டு சாப்பிட்டான். கவிதாவிற்கு அவனை சமாளிப்பதற்குள்ளேயே போதும் போதும் என்று ஆகிவிட்டது. முதல் முறையாக அவன் இவ்வளவு கோவப்பட்டு பார்க்கிறாள்.
இந்த நட்பும் உறவும் எந்த காலத்திலும் விரிசல் விழாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆண்டவா என்று மனதில் வேண்டிக் கொண்டாள்.